குதிரைவாலி ரைஸ் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுமா, இதை எடுக்கிறதுனால என்ன யூஸ்னு கேட்குறீங்க. ரொம்ப மாதம் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் இந்த ரைஸை பற்றிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ் எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, திரும்ப சாப்பிட்ணுன்னு கொஞ்ச நேரத்துலேயே தோணும். அந்த மாதிரி ஃபீலெல்லாம் இந்த ரைஸ் சாப்பிடும்போது வரவே வராது. கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன், பட் வந்து ஃபில்லிங்காக இருக்கும், ஃபைபர் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால. பட் நான் திணை வரகெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க, அப்போ வந்து இந்த ஃபீல் எனக்கு இல்லை. பட் இந்த குதிரைவாலி அரிசி வந்து அதில் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அப்புறமா எந்த மில்லட் ரைஸை குக் பண்ணாலும் ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. ஏன்னா இந்த மில்லட் ரைஸில் ஹெவி ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லை வந்து இதை நல்லா குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி இந்த குதிரைவாலி அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா போதுங்க. இப்போ எங்கள் குக்கரில் ஒயிட் ரைஸ்க்கு 4 விசில் விடுவோம், ஆனால் குதிரைவாலி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் 5 விசில் விடுவேன், அவ்வளோதான் அந்த விசில் கணக்கு. இதை ரொம்ப மாதம் நான் குக் பண்ணி என்னோட பல என்ன சொல்கிறது ஃப்ளாப்பு சொதப்பல்களுக்கு மத்தியில் வந்து இதை இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என் கூட அதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.